ப்ரோ அங்க பாருங்க. ஹாய் நண்பா, பேக் டு மை சேனல். ஸோ எனக்கு நடந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு கரெக்டாக 2022 என்னுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் இந்த வீட்டில் வரப்போ அங்கே வந்துட்டு ஒரு பெரிய பனை மரம் இருக்கும். அந்த பனை மரத்துக்கு கீழே ஒரு கிணறு ஒன்று இருக்கும். இது வந்துட்டு எங்கள் ஊர் சுடுகாடு தான். வந்துட்டு நிறைய வீடு சொல்லியிருப்பேன், சுடுகாடு சொல்லியிருப்பேன். அது இதுதான் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கரெக்டாக வரும். எனக்கு நடந்த நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறப்போ அந்த பனை மரத்தில் அந்த கிணத்துல குதிக்கிற மாரி எனக்கா ஒரு ஃபீலிங் உருவாச்சு. நான் வந்துட்டு அங்கே போயிட்டு தேடி பார்த்தேன், அங்கே எதையுமே. ஆனால் திருப்பி நான் போகிறப்போ என்னுடைய பின்னாடி யாரையும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நான் நைட்டு தூங்குறப்பெல்லாம் எனக்கு வெறும் பேடு கனவாக வந்துச்சு. அந்த பனை மரமே தான் எனக்கு அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த பனை மரம், அந்த கிணறு இதுக்குள்ளேயே தான் போச்சு. சரி, நான் அடுத்த நாள் காலைல வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஒரு மார்னிங் 6 o'clock இருக்கும். வந்து செக் பண்ணி பார்த்தப்போ இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு எங்கள் அம்மாட்ட என்ன சொன்னாங்கனாக்கா, அங்கெல்லாம் போகாத, சுடுகாடுறா, அங்கெல்லாம் போகாத, ரொம்ப ஆபத்தான இடம், போகாதன்னு சொல்லி சொன்னாங்க. பட் நான் அதெல்லாம் கேட்காம உங்களுக்காக நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஸோ வாங்க, நான் வீடியோக்குள்ளே போகலாம். அதோட முள்ள இருக்கும். கேட்டாங்க, நான் சொன்னேன்ல அந்த கிணறு தான் எனக்கு நடந்த இன்சிடெண்ட்டு தான். அதுதான் அந்த பனை மரம். அந்த பனை மரத்துலேருந்து ஒரு நபர், சாதுவாக ஒரு நபர் வந்துட்டு குதிக்கிற மாரி எனக்காக தோணுச்சு. வந்துட்டு என்னுடைய அண்ணா கிட்ட ஷேர் பண்ணுறப்போ அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்ட்டு என்னை கூப்பிட்டு போய்ட்டார். ஆனால் உண்மையுமே எனக்கு நடந்த சம்பவம்னாக்கா இது சுடுகாடு தான். நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதுவும் இந்த கிணறு பற்றி தான் என் மைண்டு ஃபுல்லாக, இந்த பேட் கணம் வந்து ஃபுல்லாக அந்த கிணறு, அந்த பனை மரம் தான் என்னுடைய பின்னாடியே ஃபாலோ பண்ணுறது மாதிரி. அவ்வளோ அந்த அளவுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் கனவு பார்த்தோன்னே இன்னும் பயம் வந்துடுச்சு. அதுக்கு இன்னுமே நான் வந்துட்டு வீடியோ எடுக்க வந்திருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், உள்ளே இறங்கி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறேன். சரியா? வரட்டுமாங்க? உள்ளவா. ஐயோ, லைட் காட்டுங்க. பார்த்தீங்களா? மேலே வாங்க நீங்க சீக்கிரமா. டேய் வாடா, மேலே வாடா, சீக்கிரமா வா. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, உள்ள குதிச்சாங்க. வந்து போடலாம் வாங்க. இதோட இன்னும் கொஞ்சம் உள்ளது கட்டுறேன்.
பார்த்தீங்களா? என்னது இது? எஸ்கே கிட்ட வாங்க. ஓ மை காட். நம்ம சுடுகாடுக்கு தான் வந்திருக்கோம் அந்த டைமுக்கு. சுடுகாடு தான், கரெக்டாக 1:30 மணி. இன்னும் பயமாக தான் இருக்குது, இன்னும் ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் நாங்கள் யாரும் வந்துட்டு இங்கே வரவும் கூடாது. உங்களுக்காண்டி தான் வந்துட்டு ஒரு விஷயம் எடுத்து வீடியோ எடுக்கிறேன். இது சவுண்டு கேட்சி. என்ன சவுண்டு? நோட் பண்ணிங்களா? இல்லையே, சவுண்டு எனக்கு கேட்டுச்சு. சவுண்டு கேட்டுச்சு. சரி பயப்படாதீங்க பயப்படாதீங்க. இதெல்லாம் சமாளி தான் போடுது. ஆமாம், எரிக்கிற இடத்துக்கு வந்துட்டுமா? இதுதான் பணம் எரிக்கிற இடம். பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது. ரீசெண்டாக ஏரியா அடிச்சிருக்காங்க. அந்த மாலை அந்த பானை அப்படியே நிற்குது. உங்களுக்கு தெரியுதா? பாருங்களேன், இதுவும் தெரியுது. இது நான் கிட்ட வர விரும்பல. டைம் வளையல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? வளையல், குங்குமம், மஞ்சள். அதான் இங்கே ரீசெண்டாக வந்துட்டு நிறைய இறச்சிருக்காங்க. இதோட எவிடன்ஸ் வளையல், குங்குமம், சிவப்பு. இது இன்னும் கொஞ்சம் சுற்றி காட்டுறான் அந்த ஃபுல்லாகவே. வாங்க, பாடகெல்லாம் இருக்குது. அதான் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ ரீசெண்டாக வச்சாங்கன்ட்டு. ப்ரோ 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 அங்கே பாருங்க. கிட்ட போகிறீங்க நமக்கு அழுவுதுங்க. சவுண்டு கேட்குதா? ஆமாம், நவுற மாட்டேங்குது. அண்ணன் யார் இது? கை தெரியுதுங்க பாருங்க. யாருன்னு கேளுங்க. இங்கே பாருங்க, கை தெரியுதுங்க. ஏய் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. யார் இது? போயிடலாம் இங்கே நம்ம. எங்கே இருக்கீங்க? எஜ்ஜி எங்கே இருக்கேன்? வாங்க பார்த்துடலாம். எது பண்ணோம்? கிட்ட போகிறீங்க. காணாங்க. இன்னும் பார்த்தீங்களா? காணோம். பாருங்களா, பார்த்தீங்களா? கை தெரியுதுங்க பாருங்க. தெரிஞ்சுதுங்க கை மாதிரி. எச்சா பார்த்தீங்களா? எலும்பு கூடா? ஆமாங்க, ஏதோ தெரிஞ்ச கை மாதிரி. இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க போயிடலாம். எனக்கு இன்னொன்று புரியல எஸ்கே. அந்த இது இப்போது இங்கே இருந்து அந்த உருவம் உட்காந்துருந்துச்சு. உட்காந்து எதுக்கு அது
இதுவாக ஊற்றி ஊற்றி பார்க்கணும். அப்போ அதுவாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன கெஸிங் இருக்கா? உங்களுக்கு தோணுச்சா? இங்கே இருந்தது எதுக்கு அதே ஊற்றி ஊற்றி பார்க்கணும்? அங்கே இருக்கு இல்லையா? நீங்களும் மாதிரி இருக்குங்க. ஐயோ எனக்கு ஒரு இன்னொன்று புரியல. வாங்க இங்கே வாங்க, தனியாக போகுது, எங்கேயும் போங்க, தனியாக போகுது, இங்கே வாங்க வாங்க, எங்கே தனியாக போகுதீங்க, நல்லா ஒன்றும் இல்லைங்க. சவுண்டு வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ சவுண்டு கேட்டுச்சு. இப்போ கேட்டுச்சுங்களா? இதே கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்டுச்சா எஸ்கே? என்ன பண்ணுறோம்? நீங்கள் வந்துட்டு இவங்க கூட இருங்க, நான் ஒரு மூலையாக போகிறேன், நீங்கள் ஒரு சைடாக போங்க. ஆமாம், ரெண்டு தான் போகிறேன். தனியாக தேடுவோம். ஆனால் கொஞ்சம் டச்சில் இருங்க, நீங்கள் தனியாக போயிடாதீங்க, உங்களுக்கு டச்சில் இருங்க. நீங்கள் இந்த சைடு போங்க, அந்த கேனடா ஸ்டார்டிங் வந்துச்சு இல்லை, நான் வந்துட்டு அந்த சைடு போகிறேன், நீங்கள் இந்த சைடாக வாங்க. நான் அப்படியே வந்துட்டு உங்க கூட டச் ஆகிக்கிறேன், சரிங்களா? வந்துட்டு என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்துட்டு டச் ஆகிக்கிறேன், நீங்கள் இப்படி தேடிக்கிட்டு இந்த சைடு வாங்க. அந்த முள் மரம் இல்லை, அந்த கிணறு சைடு நான் இப்படி வரேன். ஏதாச்சும் மாட்டோம், பார்த்து சேஃபாக இருங்க. பயமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 பேரும் தனித்தனியாக வந்துட்டோம். என் தம்பி வேறு அங்கே இருக்கான். சொன்னால அவங்கள்ட்ட அந்த கிணறு ஸ்டார்டிங்கில் அங்கே தான் மறுபடியும் வந்திருக்கேன். எனக்கு இங்கே வந்துட்டு ஒரு அழுகிற குரல் மாரி கேட்டுச்சு. திருப்பி நாங்கள் வந்தேன், அதான் நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்த கிணத்துல ஸ்டார்டிங்கில் உள்ளே நிற்கிறப்போ ஏதோ குதிச்ச மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அது வீடியோவில் கேப்சர் ஆச்சுன்னு தெரியல. இங்கே உள்ள அங்கே இருக்குல்ல அந்த மோடு சவுண்டு மட்டும் வந்துச்சு. நானும் சரி இந்த அளவுக்கு கேப்சர் பண்ணேன், ஆனால் ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் சவுண்டு மட்டும் சவுண்டு கேட்டு பார்த்தீங்களா? ஆமாம். அதான் இது போயிடலாம், எங்கே போயிடலாம். பார்த்தீங்களா? ஏதோ ஒரு இப்போ இந்த பக்கம் போயிடுச்சு. ஒரு வாய்ப்பு சார், இந்த பக்கம் வந்தடலாம் போன சொல்லிட்டு வந்தேன்ல, இந்த பக்கம் கிளாஸ் ஆயிடுச்சு செகண்ட். போயிடலாம் வாங்க, நம்ம இங்கே இருக்கோம். அது கொஞ்சம் தள்ளி வந்து கொடுத்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது.
ஆனால் அந்த சைடில் கையும் தெரிஞ்சுது. என்னன்னா ஒரு 8 மணி இருக்கும். நான் என்னுடைய வயலில் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தப்போ அந்த பனைமரமும் அந்த கிணத்துலேருந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், அதான் குதிக்கிற மாரி. அதுவும் ஒன்றுனாக்கா செகண்ட் விஷயம், இந்த சுடுகாட்டை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொணத்தை எரிப்பாங்கள்ல, எரிக்கிறப்போ அந்த முதுகெலும்பு ஆனால் ஒரு உருவம் வந்துட்டு அங்கேயே உட்காந்து அந்த எரிப்பாங்கள்ல அது மட்டும்தான் வந்துட்டு ஊற்று போச்சு. ஆனால் அவ்வளோ இதுவாக ரொம்ப ஆக்ரோஷமாக அழுவிச்சு. ஆனால் திருப்பி நாங்கள் போயிட்டு பார்க்குறப்போ அங்கே பார்த்து இருந்துச்சு இல்லைல்ல, ஆனால் அதுக்கு பதிலாக கையை தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கா முதுகெலும்பு, நம்மளுடைய முதுகெலும்பு இருக்குல்ல, போன்ஸ், அது வந்துட்டு அவ்வளோ தெளிவாக தெரிஞ்சுது. நிறையா விஷயம் வந்துட்டு இது வந்துட்டு சுடுகாடுன்றதுனால ரொம்ப அமானுஷம் ஆக்ரோஷம் நிறைய விஷயம் நடந்துருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது. ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கமே நான் வரமாட்டேன், அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 20 டேஸ் தான் ஆகுது இங்கே வந்துட்டு அந்த மயானத்தில் எரிச்சது. இறந்துட்டாங்க, ஆனால் வந்து 20 டேஸ் தான் இருக்குது இங்கே வந்துட்டு இறந்து இங்கே எரிச்சது. அதனால தான் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்கும். ஆனால் பொதுவே உங்களுக்கே தெரியும் மயானத்தில் வந்துட்டு என்ன நடக்குது, என்னென்ன இப்போ நடக்குதுன்ட்டு. ஆனால் யாரும் வந்துட்டு இந்த 10 மணிக்கு மேலே வந்துட்டு இந்த மயானம் இந்தமாரி அன்னோன் இது இடத்துக்கெல்லாம் போகாதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கோசம் தான் வந்துட்டு இந்த வீடியோவை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன். எங்கள் வீட்டில் சொல்லி கேட்காம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ஆன் வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ இதோட நீங்கள் கிளம்புறேன். பாய். வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம், அதை மயானத்தை விட்டு நாங்கள் ரொம்ப தூரம் வந்துட்டோம். வரப்போ எங்களுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அழுகிற மாரி நிறைய விஷயங்கள். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது.